ஹலோ ரைஸ், இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்னா என்னங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 ஸ்டேஜஸ் கண்டிப்பாக அது வந்து பாஸ் பண்ணி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து அதோட லான்ச்சு, நெக்ஸ்ட் அதோட க்ரோத்து, அதோட மெச்சூரிட்டி, ஆட்டோமேட்டிக்காக அதோட டிக்ளைன். ஓவராலாக எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணுறப்போ எல்லா லைக் அந்த ஒரு க்யூரியாசிட்டி, ஹைப் அட்வர்டைஸிங், அதனால அந்த ப்ராடக்ட் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத்து, நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிப்பாங்க, ரிவ்யூஸ் வரும், மோஸ்ட்டாக அது சேல்ஸ் இங்கே தான் பிக்கப்பே ஆரம்பிக்கும். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா அதோட மெச்சூரிட்டி எப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்களோ அவங்க எல்லார்ட்டையுமே அந்த ப்ராடக்ட் போய் ரீச் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சேச்சுரேஷன் நோட்டி போயிட்டுருக்கு. ஏன் நிறைய காரணம், டெக்னிக்கல் ரீசன்ஸ் கூட இருக்கலாம் அந்த ப்ராடக்டில் இருக்கிறது. பட் அதை விட பார்த்தீங்கன்னா அதோட லைக் வந்து அந்த ஹைப்பில் இருந்த எல்லாருமே அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க. 4வது தான் டிக்ளைனு. இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் டிக்ளைன் ஆகலாம், இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இன்னொரு ஃபார்மில் அது மாறுச்சுன்னா திருப்பி இந்த சைக்கிள் வந்து அந்த ஒரு பாத்தில் போகும். லைக் இது எப்படி சொல்லலாம், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நானுமே இந்த ஐபாட்லாம் பார்த்ததில்ல, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது லைக் early 2000s அது லைக் மியூசிக் கேட்டட்டாலே ஒரு டிவைஸ் இருந்திருக்கு தனியாக. லைக் அப்புறமே அது ஆப்வியஸாக இப்போ ஐஃபோன்லேயே அது பண்ணலான்னு வரப்போ எதிர்த்து ஒருத்தனை 2 டிவைஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரைட், அந்த ஒரு பர்பஸே அந்த ஒரு டிவைஸே மல்டி பர்பஸ் யூஸ் தரப்போ ஏன் அந்த ஒரு தனி பர்பஸ்ட்டு நம்ம இன்னொரு டிவைஸ் கேரி பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஐபாடு வந்து அது அப்படியே டிக்ளைன் ஆயிடுச்சு. அது பதிலாக ஐஃபோன், லைக் சேம் கம்பெனி தான். இதுதான் ஒரு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட ஒரு ரொம்ப ரஃப்பான ஒரு ஓவர்வியூ. சரி, ரைட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் பாட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்கலாம்.